வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
தாய்மார்களுக்கும் தாய்மார்கள் இருந்தாங்க. ஆக மற்றும் கற்க கசவேற கற்றதை கற்றது இருக்க அதற்கு தக என்று முறையோடு நூலை பெற்று அவையிலமிருந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தை விழாவிடையும் சிறப்பாக இங்கே வள்ளியர்களுக்கும் MSK கலைமகள் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எழுத்து கௌரவப்படுத்தினார். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அறிவித்து கலைஞர்களை கௌரவப்படுத்திய புதுப்பட்டி கிராமத்தார்கள், விழா கமிட்டியார்கள், அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் சிறப்பாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மற்றும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து நாடகத்தை நம்ம ஊர்ல இருந்து பாக்குறதுக்கே பணியின் காரணமாக அப்படி இருந்தோம் உட்கார மாதிரி குட்டைகள்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. வெயில கூட தாங்கிடலாம் பனி. நம்மளால கலையரங்கத்துக்குள்ள இருந்தே தாங்க வெளியில இருக்கும்போது எவ்வளவு சிரமமா இருக்கும். அந்த பணியிலும் எங்களுடைய பணியை காண்பதற்காக அமர்ந்திருக்கும் நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய நாடக கலையை நாடுகள் தோறும் பரவி கொண்டிருக்கும் சிறப்பாக பதிவு ஒளிப்பதிவு அமைப்பாளர் அவர் தான். அப்படியா? அவர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அவர் தானா? நாங்களாம் வர்றதுக்கு காரணம் அவர் தான். அவர்களுடைய அமைப்பாளருக்கும் நம்ம நன்றினையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் உருதாக்கி கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக ஆரடம் தடந்தூழ் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பி குருசி தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செட்டியில் ஏறிய மங்கை வாழ்க, ஆனீத நெடுங்கு வாழ்க, மாறில்லா தெய்வ யானை வாழ்க, வாழ்க்கை சிறடியார்கள் எல்லாம் என்று மிருகப்பெருமானை, சண்முகனை, சரவணனை, குகனை, குருபரனை, வேலவனை, சிராட்சரனை, கந்தனை, கடம்பனை, கார்த்திகனை, சண்முகநாதனை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகாக என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தையை சென்று சந்திக்க வேண்டும். தந்தை வரவில்லை. பணியின் காரணமாக அவருடைய பணி தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகையினாலே அவர் முக்கியமான பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துள்ளார். ஆமா, உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. நாட்டுக்குள்ள பொறுப்பு இல்லாதவங்க எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கோம். பொறுப்பா நடந்துக்கங்கன்னு சொல்லி என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு. என்னன்னு தெரியப்படுத்துவதற்கு முன்பாக முருகனுக்கு எங்கள் முதல் வணக்கம். முருகனை வணங்கி விட்டதன் பிறகாக அழகான பழனி மடையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீரவா. அழகான பழனி மடையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீரவா. வெற்றிமலை நாதனே காவடி வீரனே, வெற்றிமலை நாதனே காவடி வீரனே, வரவேண்டும் மண் மீது முருகன்
பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவருக்கும் நம்பி மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகிறேன். கூட வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் தனிக்காவலுக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் உள்ளவை இருட்டு வேட்டை செல்ல வேண்டும். இது எங்களுடைய வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கென என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து அதை காவல் செய்யும்படி அனுப்பி வச்சிருக்காங்க. முருகனுக்காக சிந்தனை, எங்களுக்காக கருந்தினை. 2 திணைகள் திணைக்குளத்திலே சிறப்பாக விதைக்கப்பட்டுள்ளது. திணை பெயர்களே பறவைகள் பயிரோட வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆடோடும் சொல்கின்ற பறவைகளில் வளர்க்க வேண்டுமா? திணைக்கு துணைக்காக நான் சொல்கின்றேன். இதுக்கு துணைக்காக தோழிமார்கள்லாம் நிறைய வர்றாங்க. தோழிமார்களா? நிறைய பேர்னா வரும்போது ஒரு பெண்ணு தானே கூட வந்துச்சு. நிறைய பேர் சொல்றீங்களா நினைச்சாதீங்க. வந்தது ஒருத்தி, இன்னும் ஒரு ஆளு நானே இன்னும் பாக்கல. இப்பதான் தயாராகிடுச்சுங்க. தோழி ஒருத்தி, தோழி மாதிரி ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்துருவோம். நீங்க பார்த்தோன்னு மாதிரியா இருக்கிறதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. உலகத்துல எப்பயுமே உண்மையை விட பொய் தான் முதல்ல இனிக்கும். அப்புறமா நிரந்தரமான இனிப்பு எதுக்குன்னா உண்மைக்குதான். ஆனா மாதிரியா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அழகா தான் தெரியும். உண்மையானலாம் கொஞ்சம் அழகு குறையா தெரியும். ஆனா மாதிரியா இருக்கிற தோழியை பாருங்க எவ்வளவு அழகு. அந்த தோழிகளை அழைத்துக் கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். காவல் எம்பெருமான் முருகனுக்காக வேல் உண்டு வினையில்லை யாம் இருக்க பயமேன் என்ற பக்தர்களுக்கு அவைய கருத்தையும் ஆறுதல் வார்த்தைகளையும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். இந்த பணியிலை பாத்தீங்க அப்படின்னா பாதை நம்ம வெளியில நிக்கிறதே பெரிய விஷயம். இந்த பணியிலையும் நடந்து இங்க இருந்து பாத யாத்திரையாக நடந்து செஞ்சு முருகனை பாக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கலியுக தெய்வமாக பக்தர்களுடைய மனசுல எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த இறைவனாக கடவுள் முருகன் மீது விளங்குறாருன்னு பாத்துக்கணும். மற்ற பணிவீடுகளை விட அந்த பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. திரு ஆதீனங்குடி அப்படின்னு பழனியினுடைய உண்மையான பெயர். சாதாரண ஊரா காமதேனுன்ற பசு, சூரியன் அப்படின்ற பகவான், மகாலட்சுமி, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட இறைவன் தெய்வங்கள் எல்லாம் வணங்கி முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது பழனி தான். அங்க பழனியில முருகப்பெருமானுடைய கோலம் ஆண்டி கோலம். இங்க இருந்து பாத யாத்திரை புத்தர்களாக இருக்கட்டும், வண்டியில போய் பாக்குறவங்களா இருக்கட்டும், போன உடனே நம்ம ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகனை பார்க்க விரும்பவே மாட்டோம். ராஜ அலங்காரத்துல முருகன் இருக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக காத்திருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் ஆண்டியா இருக்கிறதோட பார்த்தா நம்மளும் ஆண்டியா போயிடுவோமா அப்படி ஒரு எண்ணம் மக்கள் மனத்துல இருக்கு. ஒருவேளை ராஜ அலங்காரத்துல போனா நம்மளும் ராஜனாயிருவோமா? அவர் ஆண்டிதான். ஆனால் ஆண்டியாக இருந்து பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே தெய்வம் முருகப்பெருமான். ஏன் அங்க போன செல்வம் கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கி மகாலட்சுமி தேவியாரே அங்க இருந்து செல்வத்தை வாங்கியிருக்காங்க. இழந்த செல்வத்தை லட்சுமிக்கே கொடுத்துருக்காருன்னா இப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு வாரி வழங்குவார். வாரி வழங்கும் மகிழாக வழங்கும் முருகப்பெருமான். இன்னொரு தத்துவம் இருக்கு. ராஜ அலங்காரத்துல இருந்துட்டு கோமல துணியோட இருந்துட்டு ராஜ அலங்காரத்தோட காட்சி கொடுக்கறதுக்கு மாறி மாறி என்ன காரணம்? எப்பேற்பட்ட ராஜனாக இருந்தாலும் இறந்து போகும் பொழுது ஒட்டு கோமல துணி கூட வராது அப்படின்ற தத்துவத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஞான தெய்வமாக விளங்குகிறார் முருகப்பெருமான். அதேவிட முருகப்பெருமானுக்காக இன்று காவல் சிறப்பாக நடக்க வேண்டும். என்னுடைய தோழிகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் முதல்ல காவல் பாக்குற மாதிரி தானே தெரியும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா நிறையவே பனி கொண்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, பனி கொண்டாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, அப்புறம் கலகம் போறதே காவலுக்கு கலகம் பாத்தீங்கன்னா கலகம்னு எல்லாரும் தலையாடுறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படித்தானே? சிரிக்கிறீங்க உண்மைதானா? அந்த உடனே ஒருத்தர் சொன்னாரு, சரி இந்த பகுதியிலே இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க, அவரை சொன்னாரு இனிமேல் வர விட்டுருவோமா? வர வைக்க நம்ம தான் சண்டை விட முடியும். அதனால சீக்கிரமா சந்திக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படின்னா சீக்கிரம் சந்திக்கணும். இஷ்டம் தான், நம்ம நேரம் அப்படிதான் வெளியில விட முடியும். அதனால காவல் செல்ல வேண்டும். காவல் சிறப்பாக நடப்பதற்காக தெய்வங்களிடம் வழிபாடு செய்வோம். அல்லது நடக்கட்டும். சந்தன மல்லிகையில் தூடி கட்டி போட்டேன் தாயினி கண்வளர் தாரில் நீரோ செல்ல
ஆறுமுகங்களும் ஒருமுகமாக இணைந்தனாலதான் முருகப்பெருமானுக்கு சண்முகன் அப்படின்ற பெயர் வந்தது. அந்த அளவுக்கு தமிழுக்கே தனிப்பெரும் தெய்வம் உண்டு அப்படின்னா முருகனுக்கு மட்டுமே அந்த பெருமை உண்டு. தமிழர்களாகிய நமக்கெல்லாம் கடவுள் முருகன் தான். வேற யாரையுமே தமிழ் தெய்வம்னு சொல்லல. எந்த தமிழையுமே எந்த ஒரு மொழியுமே சங்க மொழி அப்படின்னு சொல்லல. சங்க ஆங்கிலம் சங்க ஹிந்தி இருக்கா, ஆனா தமிழை மட்டும் சங்க தமிழ் அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணு அப்படின்னா நம்மளுடைய பாண்டிய நாடுதான். நம்ம தமிழர்கள் அப்படின்னு தலைநிமிர்ந்து சொல்றதுல நிறைய பெருமைப்படலாம். பேர்பட்ட தமிழுக்கு தெய்வம் முருகன், அவருக்கு தான் நீங்க காவல். அவரை பத்தியே பேசவே நினைக்கிறீங்களா? அதுக்காக தானே வந்திருக்கேன். அவரை மனசுல நினைச்சுதான் வந்திருக்கேன். குறிஞ்சிக்கு தெய்வம் தான் முருகப்பெருமான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த 5 இனங்கள் தான் பொதுவாக 5 திணைகள் தான். இந்த 5 திணைகளை குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதி, முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதி, மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி, பாலைனா மணலும் மணல் சார்ந்த பகுதி, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி. இந்த 5 இடம் தான். இந்த 5 இடங்கள்ல 4 நிலம் தான் நம்மளுடைய தமிழகத்துக்குள்ள உண்டு. சரி, 5வது இடம் பாலைவனம் தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது, இந்தியாவுக்குள்ள உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 தான் தமிழகத்துக்குள்ள இருக்கு. பாலைவனம் கிடையாது. பாலைவனம் இதுவரைக்கும் கிடையாது. ஒருவேளை இனிமேல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் ஒட்டகம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பாலைவனத்துல ஒட்டகம்னா இதுவரைக்கும் வரல. இல்ல, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். வர்றதுக்கு என்ன தெரியுமா அறிகுறி? பனைமரம் எல்லாருக்குமே தெரியும். பனைமரத்தை பத்தி, பனைமரத்துல இருந்து நிறைய பயன்கள் கிடைக்குது. இந்த பனைமரம் பாத்தீங்க அப்படின்னா பாலை அது ஒரு வறண்ட நில தாவரம். பனைமரம் அதிக தண்ணி எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 அடிக்கு மேல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி எடுத்து வாழக்கூடிய தன்மை எதற்கு உண்டு அப்படின்னா பனைமரத்துக்கு உண்டு. இந்த கிணறு வெட்டியிருக்காங்கன்னா கிணத்தை சுத்தி பனைமரம் முடி வச்சா கிணறு சீக்கிரமா வத்தி போகாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு வறண்ட நில தாவரம் எது அப்படின்னா பனைமரம். இந்த வறண்ட நில தாவரமா இருக்கக்கூடிய பனைமரமே நம்ம தமிழகத்தினுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எதுனா பனைமரம் தான். அந்த பனைமரமே பட்டு போகுதுன்னா இப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாடு பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்குன்றது அர்த்தம். இதுல குறிஞ்சினா முதல்ல மலை மலை சார்ந்த பகுதி குறிஞ்சியா இருந்துச்சு. ஆனா இப்ப எங்கெல்லாம் கல்குவாரி இருக்கோ அதெல்லாம் குறிஞ்சிதமா மாறிடுச்சு. முதலெல்லாம் காட்டு பகுதிகள் எல்லாம் முல்லை நிலமாக இருந்தது. இப்பொழுது எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கோ அதெல்லாம் முல்லை நிலமாக இருக்கு. முதல்லாம் வயல் அப்படின்னா என்ன விளையும்? நெல்லு விளையும். என்ன விளையுது? கல்லு விளையுது. ஒரு காலகட்டத்துல கல்லுக்கட்டை தூக்கி தலையில வச்சுட்டு நடந்து வரும் பொழுது சாலை ஓரமா ஏதாவது ஒரு மகிழுந்து போச்சுன்னு வைங்க. மகிழுந்துன்னா என்ன தெரியலையா? காரு. பேருந்துன்னா பஸ், மகிழுந்துன்னா கார். காருக்கு தமிழ்ல மகிழுந்துன்னு பேரு. அப்படி போகும்பொழுது என்ன பண்ணுவோம்னா அந்த தலையில வச்சிருக்க கட்டை வச்சுட்டு அப்படியே ஆச்சரியமா பாப்பாங்க பெண்கள்லாம், கார் போகுது அப்படின்னு. ஆனா இப்ப நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா காருக்குள்ள குழந்தைட்டு போகும்பொழுது வயல்வெளியெல்லாம் பார்த்து ஐயோ பசுமையா இருக்கேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. வெளியில இருந்து காரை ரசித்த காலம் போய் காருக்குள்ள இருந்து வயல் இருக்கே அப்படின்னு ரசிக்கிற அளவுக்கு மாறிடுச்சுன்னா எந்த அளவுக்கு விவசாயம் இருக்குன்னு பாத்துக்காங்க. அதுக்கடுத்து 4ஆம் இடம் நெய்தல். கடல் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் இடம். கடல்ல என்ன விளையணும்? உப்பு விளையணும். ஆனா இப்ப இங்க என்ன அதிகமா இருக்கு? அமிலக்கழிவு வந்து அதிகமா இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 4 இடம் ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு பாலைவனமா தமிழகமே மாறிடும். இப்ப சொல்லுங்க, ஒட்டகம் நான் நினைக்கிறேன். பொழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றோரெல்லாம் பொழுதுண்டு அவர் பின் செல்வார் வள்ளுவர். உழவர்கள் அதாவது விவசாயிகளுக்கு எவ்வளவு பெருமை. உழவர்களை பாடாத பாடலை கிடையாது. திருப்புகள்ல அருமையார் உழவரை பத்தி ரொம்ப அழகா பாடியிருக்காரு. பழனியை பாடும் பொழுது திருக்குறள்ல வள்ளுவரும் விவசாயிகளை பத்தி அதிகமா பாடியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு நாடு வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியம். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிக்கிறோம். அப்ப இந்த கலியுகத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? சாப்பாடுதான். உணவு விளையாட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு 2 அதிகாரி பேசிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் பேசுறதை கேட்ட ஒரு பத்திரிகையாளர் வேகமா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஒரு அதிகாரி சொன்னாரு, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 100 விவசாயிகளையும் ஒரு நடிகை திரைப்பட நடிகையும் கொல்லலான் இருக்கும் அப்படின்னாரு. அப்படின்னு இவர் ஆச்சரியப்பட்டு ஏங்க திரைப்பட நடிகையை கொல்ல போறீங்கன்னு இருக்காரு. அப்பதான் இன்னொரு அதிகாரி சொன்னார், நான் அப்பதான் சொல்ல விவசாயி எல்லாம் செத்த ஒருத்தன் கவலைப்பட மாட்டாங்க. 100 விவசாயி சாவான்றே அதை விட்டுட்டு நடிகை சாவதை கேட்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கு இந்த நிலைமை. அப்படிலாம் போயிடக்கூடாது. விவசாயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன, அப்ப கூட அதை கூட திரைப்படமா எடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய கைபேசி உபயோகப்படுத்துறதுனால வரக்கூடிய கதிரலைகள்னால இந்த பறவைகள்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு யோசிக்க போனா பறவைகள் அழியுது. பறவை எவ்வளவு பெருசு. பறவையே அழிஞ்சு போதுன்னா கொசுவெல்லாம் அழியணுமா வேணாமா? பறவை அழிஞ்சு கொசு மட்டும் உயிரோட இருக்கு. நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதான் அப்புறமா பேசிக்கிறோம் கடைசியில ஆரம்பிச்சு. அதனால எப்படி இது ஒரு பகுதியில இருந்தாலும் இந்த நாட்டுல இந்த காட்டுக்குள்ள நான் எதுக்காக இருக்கேன்னா காதலுக்காக முருகன் மீது கொண்டு அளவு கடந்து ஒரு அன்பு காதல் அந்த முருகனுடைய அன்பை வெளிப்படுத்தி அதன் பிறகு என்னுடைய தோழிமார்களை நாம் அழைத்து சந்திக்கலாம். இங்கே நீதோ நானோ
குடும்பம்ன்றது பொன்னான நேரத்தை வீணாக்காம சீக்கிரமாக செஞ்சு என்னுடைய தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு போக வேணும். நீங்க எல்லாம் காதலிச்சீங்களா? காதல் பண்ணாம யாராச்சும் இருப்பாங்களா? யாராச்சும் இருப்பாங்கன்னா எல்லா மனிதனும் எல்லா உயிரினுமே காதல் பண்ணிக்கணும். எல்லாரையுமே காதலிக்கணும். அதுக்கடுத்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில துணிவராக ஒருத்தர் காதலிக்கும். அதுதான் அந்த பஞ்சத்திற்கு திருமண பந்தம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க காதலிக்கிறீங்கன்னா நீங்க வர தோழியை காதலிப்பீங்க, நாளைக்கு வேற தோழி வந்து அவங்களை காதலிப்பீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பேருதான் மொழின்னு வச்சுக்கோங்க. நாங்க அப்படி இல்லைன்னு நீங்க இப்ப கேட்டாலும் சரி, நாளைக்கு கேட்டாலும் சரி, எத்தனை மாதம் கழிச்சு கேட்டாலும் சரி, எப்ப கேட்டாலும் வீட்டுல இருக்கும்போது கேட்டாலும் சரி, அப்ப கூட முருகனை தான் காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். அதனால விடல புள்ள நீ சத்துக்கு, சிறத்த புள்ள பாசத்துக்கு, அழக மழை காத்து வந்து தூது சொன்னாரோ